இப்போ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் 4 திருக்குறள் அதில் 20 அதிகாரத்தில் இப்போ 8வது அதிகாரமாக வினை செயல் வகை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதிகாரம் ஒழுக்கமுடைமை பார்த்தாச்சு. அடுத்து பொறையுடைமை, 3வது ஊக்கமுடைமை, 4வது விருந்தோம்பல், 5வது அரண் வலியுறுத்தல், 6வது ஈகை, 7வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். இது 8வது அதிகாரம் வினை செயல் வகை. வினை செயல் வகை அப்படின்னா ஒரு செயலை செய்கிறோம்னா அது எந்த வகையில் செய்யணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு திருக்குறள். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. இதனுடைய பொருள் ஒரு செயலை ஆராய்வதன் முடிவு இவ்வகையில் அதை செய்யலாம் என்று துணிவதுதான். அத்துணிவை பெற்ற பின் அச்செயலை செய்ய காலம் தாழ்த்துவது தீமையே ஆகும். அதாவது நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, ஒரு துணிஞ்சிட்டோம் இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு துணிஞ்சிட்டோம்னா, அத்துணிவை பெற்ற பின் நம்ம என்ன செய்யணும், காலம் தாழ்த்தக்கூடாது. அப்படி காலம் தாழ்த்தினால் அது தீமையே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது திருக்குறள். தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதனுடைய பொருள் காலம் தாழ்த்தி நம்ம செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும். துரிதம் காட்ட வேண்டியவற்றில் காலம் தாழ்த்தக்கூடாது. நம்ம காலம் தாழ்த்தி ஒரு செயல் செய்யணும்னா அதை காலம் தாழ்த்தி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி துரிதம் காட்ட வேண்டியவற்றில் அதில் காலம் தாழ்த்தவே கூடாது அப்படின்றதா 2வது திருக்குறளோட பொருள். 3வது திருக்குறள். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாயெல்லாம் நோக்கிச் செயல். இதனுடைய பொருள் தன்னால் முடிந்த இடத்திலெல்லாம் சிறப்பாகவே செயல்பட வேண்டும். இயலாத இடத்திலும் வேறு வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இதனோட பொருள். நம்மளால் ஒரு செயலை முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சிடணும். சப்போஸ் அந்த இடத்துல நம்ம செய்ய முடியலை அப்படின்னு ஒன்று தோணுச்சுன்னா எப்படியாவது வேறு வழிகளெல்லாம் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அடுத்து 4வது திருக்குறள். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும். இதனோட பொருள் பாதியில் நிறுத்தப்பட்ட செயல் முற்றிலும் தீர்க்காத பகை இவை இரண்டும் அணைக்காமல் விட்ட சிறு நெருப்பை போல் பிறகு பெரிய தீமையை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சோம்னா அதை பாதியிலே நிறுத்தக்கூடாது. அதை அப்படி நிறுத்தினாலும் நம்மளோட ஒரு பகை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பகை தீர்க்காத பகையாக இருந்தாலும் ரெண்டையும் அப்படியே பாதி பாதியாக விட்டுட்டாலும் எப்படி நெருப்பை அணைக்காமல் போடுறோமோ அதன் போல் நமக்கு பிறகு பெரிய தீமையை விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து 5வது திருக்குறள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். பொருள் கருவி காலம் வினையிடைனோடும் ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். இதனுடைய பொருள் ஒரு செயலுக்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், செய்ய வேண்டிய முறை, தகுந்த இடம் ஆகிய 5ஐயும் தெளிவாக ஆராய்ந்து அச்செயலை செய்ய வேண்டும். அடுத்து 6வது திருக்குறள். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். 6வது திருக்குறளுடைய பொருள் ஒரு செயலை செய்து முடிக்கும் வழிமுறை, வரக்கூடிய துன்பம், செய்த பின் கிடைக்கும் பயன் இவற்றை எல்லாம் முன்னரே அறிந்து அச்செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு செயலை செய்யணும்னா அதை எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம், அந்த வழிமுறை என்ன, அதனால் நமக்கு எதுவும் துன்பம் எதுவும் வருமா, இதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, இதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அச்செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7வது திருக்குறள். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதனுடைய பொருள் ஒரு செயலில் வெற்றி பெற நினைப்பவன் அதை செய்யும் வழிமுறை மற்றும் அச்செயலில் அனுபவம் பெற்றவனின் கருத்துக்கள் முதலியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை நம்ம வெற்றி பெறணும்னு நினச்சோன்னா
அந்த செயலை செய்கிறதுக்கான வழிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த செயலில் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய கருத்துக்கள் இதிலெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது திருக்குறள், வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இல்லை தற்றுன்னு முடிகிறதுனால இது ஓமை அணி. இதனுடைய பொருள் வந்து ஒரு செயலை செய்யும் போதே அதற்கு தொடர்பான மற்றொரு செயலையும் செய்து முடிப்பது என்பது ஒரு யானையை வைத்து மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். இப்போ எப்படி ஒரு யானையை வச்சு யானையை பிடிக்கிறாங்க, அது மாதிரியவும் நம்ம ஒரு செயலை செய்யும் போதே அதுக்கு தொடர்பாக இருக்க இன்னொரு செயலையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றாங்க. இது ஓமை அணி. அடுத்து 9வது திருக்குறள், நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொளல். நட்டார்னா நண்பர். நம்ம நண்பர்களுக்கு உதவிகளை செய்வதை விட விரைந்து எதை செய்யணுமா, பகைவரை நண்பராக்கி கொள்வது தான் விரைந்து செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டார்னா பகைவர், நட்டார்னா நண்பர். நண்பர்களுக்கு உதவிகளை செய்வதை விட விரைந்து செய்ய வேண்டியது பகைவரை நண்பராக்கி கொள்வதே. அடுத்து 10வது திருக்குறள், உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் அப்படின்னா வலிமை குறைந்தவர். வலிமை குறைந்தவர்னா பகைவரின் வலிமையை கண்டு தன்னை சார்ந்தவர்கள் அஞ்சுவார் என்றால் அவர்களுடைய நம்ம நலனை கருதி நம்ம என்ன செய்யணும்னா வலிமை மிக்க பகைவரை நண்பராக்கி அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வராம். உரை சிறியார் வலிமை குறைந்தவர் என்ன செய்வாங்கன்னா பகைவரோட வலிமையை கண்டு தன்னை சார்ந்தவர்கள்லாம் அஞ்சுவார் என்றால் தம் நலனை கருதி, அவங்களோட நலனை கருதி வலிமை மிக்க அந்த பகைவரை நண்பராக்கி அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வர். அவ்வளோதான் இதோட திருக்குறள். 10 திருக்குறள் பார்த்தாச்சு. அடுத்த அதிகாரம் 9வது அதிகாரம் அவை அஞ்சாமை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.